வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். நாளைக்கு ஆகஸ்ட் மாசம் 22ஆம் தேதி வியாழக்கிழமை மகா சங்கடகர சதுர்த்தி. வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டுமே வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாளா நாளைய நாள் நமக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் துன்பங்களையும் ஓட ஓட விரட்டக்கூடிய அற்புதமான நாள் தான் நாளைய நாள். இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல குளிக்கிறதுக்கு முன்னாடி இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய நீங்க சொல்லிட்டு குளிச்சாலே போதும். உங்களை பாடா படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய கஷ்டங்கள்ல இருந்தும் துன்பங்கள்ல இருந்தும் ஒரே நொடியில உங்களுக்கு நிச்சயமா விடுதலை கிடைக்கும். கஷ்டங்கள் எல்லாம் பறந்து போகும்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். ஆவணி மாசத்துல வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தியை தான் நாம விநாயகர் சதுர்த்தின்னு சொல்றோம். அந்த விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி வரக்கூடிய தேய்பிறை சதுர்த்தி தான் மகா சங்கடகர சதுர்த்தி. இந்த சதுர்த்தி திதி பாத்தீங்கன்னா விநாயகரோட வழிபாட்டுக்கு உகந்தது. இது உங்க எல்லாருக்குமே தெரியும். என்னதான் ஒவ்வொரு மாசமும் வளர்பிறை சதுர்த்தியும் தேய்பிறை சதுர்த்தியும் வந்தாலும் இந்த தேய்பிறை சதுர்த்தி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளா இருக்கு. நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் துன்பங்களையும் போக்கக்கூடிய நாளாதான் ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய தேய்பிறை சதுர்த்தி திதி இருக்கு. அதுலயும் விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி வரக்கூடிய தேய்பிறை சதுர்த்தி திதி கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். தடைகளை விளக்கக்கூடியவர் தான் விநாயகர். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்களையும் நீக்கக்கூடியவர் விநாயகர். இப்படிப்பட்ட விநாயகருக்கு உகந்த வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டுமே வரக்கூடிய இந்த மகா சங்கடகர சதுர்த்தினால யாருமே தவற விடாதீங்க. உங்களால முடிஞ்ச எளிமையான வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் மறக்காம நீங்க செஞ்சு பாருங்க. அந்த வகையில நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீர்றதுக்கு நாம குளிக்கிறதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய அந்த வார்த்தை என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம சேனல்லையுமே அடுத்தடுத்து தொடர்ந்து இந்த மகா சங்கடகர சதுர்த்திக்கான பதிவுகள் வந்துகிட்டு இருக்கோம். இந்த பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனல்ல ஜாயின் பட்டன் எனேபிள் பண்ணிருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க அதோட டீடைல்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் பாசிட்டிவ் ஃபீட்பேக் நமக்கு கொடுத்திருக்காங்க. திங்கட்கிழமை அன்னைக்கு நமக்கு பௌர்ணமி இருந்துச்சு. இந்த பௌர்ணமி அன்னைக்கு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தண்ணீர் பரிகாரத்தை பத்தி ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருந்தேன். அந்த பரிகாரத்தை செஞ்ச அந்த சகோதரிக்கு மறுநாள் காலையில, அதாவது நேத்து காலையில 40,000 ரூபாய் பணம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி சந்தோஷமா நம்ம கூட ஷேர் பண்ணிருக்கிறாங்க. அந்த சகோதரிக்கு மிகப்பெரிய நன்றிகள். இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை ஒண்ணு நீங்க நாளைக்கு, அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கும் செய்யலாம், அதே மாதிரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் செய்யலாம். நமக்கு இந்த சதுர்த்தி திதி பாத்தீங்கன்னா நாளைக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் 6:15 தான் ஆரம்பமாகுது. அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 3:48 வரைக்கும் இந்த சதுர்த்தி திதி நமக்கு இருக்கு. சதுர்த்தி திதியில விநாயகருக்கான வழிபாடுகளை சாயங்கால நேரத்துல தான் செய்வோம். விரதம் இருந்து வழிபாடு செய்யறவங்க விரதம் இருந்து விநாயகருக்கான வழிபாடுகளை செஞ்சுட்டு சந்திர பகவானை பார்த்து விரதத்தை நிறைவு செஞ்சுக்குவாங்க. அந்த வகையில நாளைக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு சாயங்கால நேரத்துல தான் நமக்கு சதுர்த்தி திதி இருக்கு. அதனாலதான் நாளைய நாள மகா சங்கடகர சதுர்த்தின்னு சொல்றோம். இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை ஒண்ணு நீங்க வியாழக்கிழமை அன்னைக்கு காலையிலயும் செய்யலாம், வியாழக்கிழமை அன்னைக்கு சாயங்கால நேரத்துல குளிக்க போறீங்கன்னா அப்பையும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையிலயும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும், அதாவது பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். அப்பதான் உங்களுக்கு அதற்கான முழு பலனும் கிடைக்கும். இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா கல்லுப்பு நமக்கு தேவைப்படும். அதே மாதிரி மஞ்சள் தூள் தேவைப்படும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் இருந்தாலே இந்த பரிகாரத்துக்கு போதுமானது. அதே மாதிரி புதுசா போய் நீங்க கடையில இருந்து வாங்கிட்டு வரணுங்கிற அவசியம் கிடையாது. உங்க வீட்டுல நார்மலா இப்ப நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய கல்லுப்பு மஞ்சள் தூள் இது ரெண்டையுமே நீங்க இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம்.
தண்ணீருக்கு ஞாபக சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாமே நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கொடுக்கும். சரி, இப்ப நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனேயே நீங்க குளிக்க போறதுக்கு முன்னாடி நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இப்ப நான் சொன்ன கல்லுப்பையும் மஞ்சள் தூளையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க பச்சை தண்ணியில குளிச்சாலும் சரி, வெந்நீர்ல குளிச்சாலும் சரி, அதெல்லாம் எந்த ஒரு கணக்கும் கிடையாது. நீங்க ஆக மொத்தம் நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல கல்லுப்பையும் மஞ்சள் தூளையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா உங்க வீட்டுல நீங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி கிழக்கு பார்த்து நின்னுக்கோங்க. இப்படி நின்னுக்கிட்டு இப்ப நான் சொல்ல போற ஏஞ்சல் நம்பரை நீங்க சொல்லுங்க. இப்ப நான் உங்களுக்கு விநாயகருக்கான ஏஞ்சல் நம்பரை சொல்ல போறேன். இந்த ஏஞ்சல் நம்பர் பாத்தீங்கன்னா நம்ம சேனல் ஆரம்பிச்ச புதுசுல இருந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இத ரகசிய எண்கள்னு கூட சொல்லலாம். இப்ப அந்த விநாயகருக்குரிய ஏஞ்சல் நம்பர் உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். 46429 46429. இதுதான் அந்த ஏஞ்சல் நம்பர். இப்போ இந்த நம்பரை சொல்றதுக்கு முன்னாடி உங்க குலதெய்வத்தையும் விநாயகரையும் நினைச்சு மனசுக்குள்ள பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு உங்களுக்கு என்னெல்லாம் கஷ்டம் இருக்கோ அது எல்லாத்தையும் சொல்லுங்க. குறிப்பிட்ட ஒரு கஷ்டத்தை சொல்லணுங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. என்னென்ன கஷ்டம் இருக்கோ அது எல்லாத்தையும் மனசு உருகி அந்த விநாயக பெருமான் கிட்ட நீங்க சொல்லுங்க. எனக்கு இருக்கக்கூடிய இந்த கஷ்டம் எல்லாமே இந்த தண்ணீரோட தண்ணீரா போகணும்னு சொல்லி மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் சொன்ன அந்த விநாயகருக்கான ஏஞ்சல் நம்பரை 11 டைம்ஸ் 11 முறை சொல்லிட்டு முதல் தண்ணீரை ஊத்தி நீங்க குளிங்க. நீங்க தலைக்கும் குளிக்கலாம், உடம்புக்கும் குளிக்கலாம். இது உங்க விருப்பம் தான். உடம்புக்கு நீங்க குளிக்கிறீங்கன்னா உங்க தலையில 3 முறை தண்ணீரை எடுத்து தெளிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா உடம்புக்கு நீங்க குளிங்க. அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் எல்லாம் இந்த தண்ணீரோட தண்ணீரா போற மாதிரி உங்க மனசுக்குள்ள நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புங்க. எந்த அளவுக்கு நம்புறீங்களோ அந்த அளவுக்கு அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும். நம்ம எண்ணம் தான் நம்ம வாழ்க்கைய மாத்தும். அதனால இந்த பரிகாரத்தை செஞ்சா நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுங்கிற நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா இந்த எளிமையான பரிகாரம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, இப்போ உங்க வீட்டுல இருக்கக்கூடிய மத்தவங்க குளிக்கிறதுக்கு இத செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம். கல்லுப்பையும் மஞ்சள் தூளையும் நீங்க மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அவங்கள இந்த ஏஞ்சல் நம்பரையும் பிரார்த்தனையையும் செய்ய சொல்லுங்க. அவங்களுக்கு அதுல விருப்பம் கிடையாது, சின்ன குழந்தைங்களா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பதிலா நீங்க அவங்களுக்காக பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த ஏஞ்சல் நம்பரை சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவங்கள நீங்க குளிக்க சொல்லி சொல்லுங்க. இந்த மாதிரி பரிகாரங்கள்ல எல்லாம் உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்க முதல்லயே ஒரு சொம்பு தண்ணீர்ல கல்லுப்பையும் மஞ்சள் தூளையும் மிக்ஸ் பண்ணிட்டு அவங்களுக்காக பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த ஏஞ்சல் நம்பரை சொல்லிட்டு இந்த தண்ணீரை அவங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல நீங்க மிக்ஸ் பண்ணிருங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.